நீங்கள் செய்யும் ஒரு செயல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராமல் இருக்கலாம். ஆனால் எதையுமே செய்யாமல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு நாட்டு அரசன் தன்னுடைய ஆட்சியில் மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை அறிய மாறுவேடத்தில் நகர்வலம் புறப்பட்டார். நகர்வலம் சென்றுவிட்டு மீண்டும் அரண்மனை நோக்கி வந்து கொண்டிருந்தார். இரவு நேரம் நெருங்கிவிட்டது. கடும் குளிரில் அவர் வரும் வழியில் ஒரு மரத்தடியில் ஒரு சாமியார் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் அரசருக்கு ஆச்சரியமாக இருந்தது. நடுங்கக்கூடிய இந்த குளிரில் தனியாக அமர்ந்து தியானம் செய்கிறாரே, எப்படி இவரால் முடிகிறது என்பதை சிந்தித்தவர், இதை அவரிடமே கேட்டுவிடலாம் என்று அந்த சாமியாரிடம் சென்று, உங்களால் எப்படி இவ்வளவு கடுமையான குளிரிலும் கண்ணை மூடி தியானம் செய்ய இயலும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். அந்த சாமியார் பதில் எதுவும் பேசாமல் மன்னரை பார்த்து புன்னகை செய்துவிட்டு மீண்டும் கண்களை மூடி தியானிக்க ஆரம்பித்தார். மன்னர் அந்த சாமியாரை பார்த்து கூறினார், 6 மாத காலங்களுக்கு இந்த பகுதியில் அதிகமாக மழை பெய்யும். நீங்கள் எதுவும் நினைக்கவில்லை என்றால் என்னுடன் 6 மாத காலங்கள் அரண்மனைக்கு வந்து தங்கியிருந்தால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்று மன்னர் கூறினார். இதை கேட்டதும் அந்த சாமியார் சட்டென எழுந்து, சரி வாருங்கள் போகலாம் என்று கூறினார். இது சற்றும் எதிர்பாராத அந்த மன்னர் அதிர்ச்சியுற்றார். எந்தவித மறுப்பும் கூறாமல் உடனே வருகிறேன் என்று கூறுகிறாரே, இவர் உண்மையிலேயே சாமியார் தானா என்று தனக்குள் சிந்தித்தவர், நாம் கொடுத்த வாக்கை மீறக்கூடாது, எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று மனதிற்குள் நினைத்தவர் அந்த சாமியாரை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு புறப்பட்டார். அரண்மனையில் அந்த சாமியாருக்கென தனியாக ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. அவருக்கு 3 வேளையும் அறுசுவை உணவுகள் படைக்கப்பட்டன. அந்த சாமியாருக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு வேலையாட்கள் அமர்த்தப்பட்டார்கள். 6 மாத காலங்கள் எப்படியே போயின. மன்னர் ஒரு நாள் அந்த சாமியாரை பார்த்து, நீங்கள் அனைத்து விதமான சுகபோகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சாமியார் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எதிர்மாறாக நீங்கள் இருக்கின்றீர். நீங்கள் உண்மையிலேயே சாமியார் தானா என்பதில் எனக்கு ஐயம் உள்ளது என்று மன்னர் கூறியுள்ளார். இதை கேட்டதும் அந்த சாமியார் சிரித்துக் கொண்டே, இந்த கேள்வியை கேட்பதற்கு 6 மாத காலங்கள் தேவையில்லையே, இந்த அரண்மனைக்கு வந்த அடுத்த மாதமே நீங்கள் கேட்டிருக்கலாமே என்று புன்னகையுடன் கூறினார். மன்னர் மீண்டும் அந்த சாமியாரை பார்த்து, ஆடம்பரமாக வாழக்கூடிய எங்களுக்கும் முற்றும் துறந்த நிலையில் ஒரு துறவியாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார். அந்த சாமியார் மன்னரை பார்த்து, இதற்கான பதிலை நாளை காலை என்னுடன் வெளியே வாருங்கள், உங்களுக்கு பதில் கூறுகிறேன் என்று கூறிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார். அடுத்த நாள் காலையில் மன்னரை அழைத்து கொண்டு அந்த சாமியார் காட்டுப்பாதையில் நடந்து சென்றார். சிறிது தூரம் நடந்த பிறகு மன்னர் அந்த சாமியாரை பார்த்து, இதற்கு மேல் என்னால் நடக்க இயலாது, எந்த பதிலாக இருந்தாலும் அதை இங்கேயே கூறுங்கள் என்று மன்னர் கேட்டார். சாமியார் மன்னரை பார்த்து கூறினார், இன்னும் கொஞ்ச தூரம்தான் செல்ல வேண்டும், என்னுடன் வாருங்கள் என்று வேகமாக நடக்க ஆரம்பித்தார். மன்னர் சிறிது தூரம் நடந்த பிறகு மீண்டும் சாமியாரை பார்த்து, இதற்கு மேல் ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது, எந்த பதிலாக இருந்தாலும் அதை இங்கேயே இப்போதே சொல்லிவிடுங்கள். எனக்கென்று ஒரு குடும்பம், மக்கள், மகன், இப்படி அனைவரும் இருக்கிறார்கள். அவர்கள் அறியாது நான் எங்கும் செல்ல இயலாது. கால் போன போக்கில் யாரிடமும் சொல்லாமல் செல்வதற்கு நான் என்ன உங்களை போன்று முற்றும் துறந்த முனிவரா என்று சாமியாரை பார்த்து மன்னர் கேட்டார். சாமியார் மன்னரை பார்த்து கூறினார், நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இப்பொழுது உங்களிடமே உள்ளது. நீங்களே கூறிவிட்டீர்கள். உங்களுக்கென்று ஒரு குடும்பம், மக்கள், மகன் என்று ஒரு பெரிய கூட்டம் இருக்கின்றது. அவர்களின் விருப்பங்களை, ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவர்கள் அறியாது நீங்கள் எங்கும் வெளியே செல்ல இயலாது. உங்கள் விருப்பப்படி எதையும் நீங்கள் செய்து முடிக்க முடியாது. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. குடும்பம், மகன், மனைவி என்று யாருமே கிடையாது. நாங்கள் ஒரு நாளும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். எதிர்காலத்தை நினைத்து வருத்தப்படவும் மாட்டோம். கடந்த காலத்தை நினைத்து ஏங்கவும் மாட்டோம்.
நிகழ்காலத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி கால் போன போக்கில் சுதந்திரமாக யாருக்கும் எதற்கும் பயப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்று அந்த சாமியார் கூறினார்.